வார்த்தை கேட்க போகிறோம். சகல மகிமை பிரஸ்தாபங்களை பார்க்கிலும் ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை கனப்படுத்தி இருக்கிறார். புரியுதா? நீங்கள் தேவனுடைய வார்த்தையை எந்த அளவுக்கு ரிசீவ் பண்றீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சி உண்டாகும். ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். எத்தனை பேர் யூடியூப்ல நம்ம சபை செய்தி கேட்கறீங்களா? டைமே இல்லை பாஸ்டர். ஸ்தோத்திரம். அவர் உனக்கு டைம் கொடுக்கணுமே. மெனக்கட்டு உங்களுக்கு நாங்கள் ரெடி பண்ணி யூடியூப்ல போடுற நோக்கம் என்ன தெரியுமா? இப்போ நாங்கள் வேகமா அவசர அவசரமாக சொல்லிட்டு போயிடுவோம். நீங்கள் உட்கார்ந்து பொறுமையாக கேட்பதுக்கு தான் அந்த யூடியூப்ல செய்தி நாங்கள் மறுபடியும் போடுறோம். புரியுதா? அதனால கவனிங்க, இடை நாட்களில் இந்த செய்திகளை மறுபடியும் கேளுங்க. ஒரு முறையும் கேட்க முடியல பாஸ்டர், பரவாயில்ல, வார்த்தை கேளு. புரியுதா இல்லையா? கர்த்தர் நல்லவர். இந்த வருஷம் தேவன் நமக்கு மேன்மைகளை கொடுக்க அவர் ஆயத்தப்படுகிறார். உங்களை மேன்மையாக வைக்க தேவன் சித்தம் கொண்டிருக்கிறார். இயேசுவை ஏற்றுக்கொண்ட எல்லா தேவ பிள்ளைகளும் இந்த உலகத்தில் மேன்மையாக இருக்க வேண்டும் இல்லையா? ரொம்ப ஆசீர்வாதமா இருக்க வேண்டும், வெற்றிகரமா இருக்க வேண்டும், ஜெயம் பெற வேண்டும். அதற்கு கர்த்தர் உடைய வார்த்தை வாக்குத்தத்தம் சொல்கிறது, அவர் நம்மை மேன்மையாக வைப்பார். போன வாரம் அவர் நம்மை மேன்மையாக வைக்க வேண்டுமானால் தேவன் நம்ம கொடுத்திருக்கிற அதிகாரங்களை பயன்படுத்த வேண்டும். அது ஒர்க் பண்ணுதா இல்லையான்றதை நான் போன வாரம் செக் பண்ணேன். ராமேஸ்வரம் போயிட்டு கலையெல்லாம் முடிச்சுட்டு திரும்ப வரும்போது பார்த்தா எங்களுக்கு டிக்கெட் இல்லைன்ட்டான். தோத்துறோம். சார் உங்களுக்கு டிக்கெட் இல்லை சார், நீங்கள் சாரி உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகலை, போயிடுங்க சார். இயேசுவே, மணி 9, ட்ரெயின் மூவ் ஆக போகுது. அப்போ என் கூட வந்த பாஸ்தான், சார் அந்த வாசப்படியாவது உட்காந்துட்டு எப்படியாவது நாங்கள் போய் சேர்ந்துடணும் சார். முடியாது. நோ சார், அப்படிலாம் அப்படி அதிகாரமே இல்லை அப்படின்னா. சரி, நான் தனியாக போய் இயேசு கிறிஸ்து நாமத்தில் என் அதிகாரத்தை பயன்படுத்த ஆரம்பித்தேன். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் நான் செங்கல்பட்டு போய் சேரணும் இல்லையா? எனக்கு ஏதாவது ஒரு அற்புதம் செய்யணும், எனக்கு சீட்டு கிடைக்கணும். 2 பேர் போனோம் நாங்கள். அப்புறம் சொன்னாரு, என் சீட்டு ஒன்று இருக்குது, அதை நீங்க யூஸ் பண்ணிக்கணும். ஏசு ரத்தம் சரி, அது போதும், உட்காந்து போகலாம் இல்லை. அவர் சொன்னார், என் சீட்டு ஒன்று இருக்குது, நீங்க அதில் போகலான்னு. ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிட்டு வந்து சீட்டு உட்காந்துட்டோம். தோத்துறோம். சொன்னார், நான் திருச்சி வரைக்கும் தான் சார் எனக்கு கண்ட்ரோலு, திருச்சிக்கு பிறகு நீங்க என் சீட்டை யூஸ் பண்ண முடியாது. சரி, ஆண்டவர் அதுக்கு அடுத்த அற்புதம் செய்வார். உட்கார்ந்து அடுத்து ஜெபம் பண்ண, ஆண்டவரே எப்படியாவது நடக்கணும் இயேசு நாமத்தில், நான் உடைய ஊழியக்காரன் இல்லையா? ஆமா, தோத்திரம். கவனிங்க, கரெக்டா 1 மணிக்கு சொன்ன, சார் உங்களுக்கு செகண்ட் ஏசில உங்களுக்கு 2 சீட் இருக்குது, நீங்க போய் நீங்க என்ன பண்ணலாம் போயிட்டு. நாங்க தேர்ட் ஏசி இருக்கிறோம். தேர்ட் ஏசி சீட் செகண்ட் ஏசி போயிட்டாரு. அழகா படுத்துட்டு 5 மணி வந்து இறங்கியாச்சு உள்ள. அப்போ நமக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரங்களை பயன்படுத்தினா இல்லையா? ஆமா, அந்த அவரே நமக்கு சீட்டு கொடுப்பார், ஏற்படுத்தி கொடுப்பார். நீ தேர்ட் ஏசி கேட்டேன், நான் உனக்கு செகண்ட் ஏசி சீட்டு போறேன். அதான் தேவன் நமக்கு கொடுக்கிற அதிகாரம். ஹல்லேலூயா. அப்போ நீங்களும் உங்க வாழ்க்கையில தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த அதிகாரங்களை பயன்படுத்தி இந்த உலக வாழ்க்கையில நீங்க மேன்மையாக மாறணும். ஆமா, நீங்கள் பயன்படுத்தாத வரைக்கும் அந்த அதிகாரம் சும்மாவே இருக்கும். சரி, இன்றைக்கு நம்ம ஒரு வார்த்தையை நாம் தியானம் பண்ண போகிறோம். வாசிக்கலாம். 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 12வது வசனம். ஐஸ்வரியமும் கனமும் உம்மாலே வருகிறது. தேவரீர் எல்லாவற்றையுமே ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். கை தட்டுங்க பார்க்கலாம். இதான் கை தட்டுறதா? கை கொண்டு வந்திருக்குல்ல. அன்னைக்கு ஒரு வீடியோல பார்த்த ஒரு அம்மாக்கு 2 கை இல்லை. தோத்திரம். உனக்கு 2 கை நல்லா இருக்கும் போது கை தட்டு உனக்கு ஆசை வர மாட்டுது. ஏன் இதெல்லாம் சொல்றது தெரியுமா? 2 கை இருக்கும் போது, 2 கண் இருக்கும் போது, 2 கால் இருக்கும் போது இல்லையா? தோத்திரம். தேவனுக்காக ஏதாவது செய்யுங்க. கையை தட்டுனா கையை தட்டுங்க,
கையை உயர்த்தினா கையை உயர்த்துங்க, இல்லையா? ஆமா, நடனமாடி துதினா துதிங்க. அதெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த கிருபைகள். எவ்வளோ பேருக்கு அந்த இந்த ஆசீர்வாதம் இல்லை. 2 கண்ணு இல்லை சில பேருக்கு, இல்லையா? சில பேருக்கு 2 காதுகள் இல்லை, சில பேருக்கு 2 கைகள் இல்லை, சில பேர் 2 கால்கள் இல்லை. உனக்கு ஆண்டவர் எல்லாற்றுமே கிருபையை தந்திருக்காருன்னா அதை தேவனுக்காகவே பயன்படுத்திக்கொள். இங்கே தாவீதை குறித்து தேவன் சொன்ன ஒரு வார்த்தை தான், ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். புரியுதா? தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். ஆமென் சொல்லுங்க. இந்த வசனம் படிக்கும் போது உள்ளத்துல ஆவியான கிரியை செய்யணும். அவர் எல்லாவற்றையுமே ஆளுகிறவர். சத்துவமும் வல்லமையும் உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்த, எவரையும் நாம உன் பேரை போடுவோம். உன்னை மேன்மைப்படுத்தவும் உன்னை பலப்படுத்தவும் அவருடைய கரத்தினாலே ஆகும். கைத்தட்டுக்கும் பார்க்கலாம். நல்லா கையை தட்டி சோத்திரம் பண்ணு. எவரையும் அவர் மேன்மைப்படுத்துவார், எவரையும் அவர் பலப்படுத்துவார், எவரையும் அவர் கனப்படுத்துவார். ஆமென் சொல்லுங்க. அது அவர் கரத்தினாலே ஆகும். அப்போ கவனிங்க, நீங்கள் மேன்மை அடைவதற்கு தேவனுடைய கிருபை அவசியம். அவருடைய கரம் உனக்கு உதவி செய்யும். ஆமா சொல்லுங்க. எத்தனை மேன்மையாக இருக்குன்னு ஆசைப்படுறீங்க? மேன்மையா இருக்கணும். ஆமா சொல்லுங்க. ஆமா, அது அவருடைய கரத்தினால ஆகும். நீங்க சாதாரண ஆளா இருக்கலாம், ஒண்ணுமே இல்லாத ஆளா இருக்கலாம், வெறுமையான ஒரு ஆளா இருக்கலாம். ஆனா உன்னையும் கர்த்தர் மேன்மைப்படுத்துவதற்கு அவருடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் இருக்கிறது. நம்புறீங்களா? நம்புறீங்களா? ஆமா, அவருடைய கரத்தினாலே ஆகும். ஹல்லேலூயா. யோசிச்சேன் இந்த வசந்த வாசிக்கும் போது. அப்போ இந்த தாவீது ராஜா தான் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். ஆண்டவரே, ஐஸ்வர்யமும் கனமும் உம்மால தான்பா வருது. புரியுதா? அது உங்களுக்கு புரியுமா? ஐஸ்வர்யமும் கனமும் யாரால் தான் வரும்? தேவனால தான் வரும். நீயா கனத்தை தேடி போனா உனக்கு கிடைக்காது. அவர் உன்னை கனப்படுத்துவார். ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. தேவரீர் எல்லாவற்றையும் நீ ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் இருக்கிறது. எவரையும் மேன்மைப்படுத்தவும் கனப்படுத்தவும் உம்முடைய கரத்தினாலே ஆகும். யாரா அந்த படிச்சவங்களா இருக்கலாம், படிக்காத ஆளா இருக்கலாம், இல்லையா, ஒண்ணுமே இல்லாத ஆளா இருக்கலாம். ஆனா இந்த ஆண்டுடைய கரம், இந்த ஆண்டவருடைய கரம் உன்னை நிச்சயமாய் மேன்மைப்படுத்தும், உன்னை கனப்படுத்தும், உன்னை ஆசீர்வதிக்கும், இல்லையா? உன்னை இந்த உலக வாழ்க்கையில உன்னை ஆண்டவர் மகிமையா வைப்பார். ஹல்லேலூயா. அதுக்கு அவர் ஒரு புள்ளி வைக்கிறாரு. அது உம்முடைய கரத்தினால தான் ஆகும். என் கரத்தினால் அல்ல, இல்லையா? என் பலத்தினால் அல்ல, என்னுடைய பராக்கிரமத்தினால் அல்ல, என்னுடைய சாமர்த்தியம் இல்லை, இல்லையா? எல்லாமே இருந்தாலும் தேவ கிருபை இருந்தாதான் உனக்கு அற்புதம் நடக்கும். அதுதான் ஏன் இவர் இந்த வார்த்தையை சொல்றாருன்னு நான் அவருடைய காரியங்களை சற்று படிக்க ஆரம்பிச்சேன். நமக்கு நல்லா தெரியும், தாவீது ஒரு சாதாரணமான குடும்பத்திலே பிறந்த ஒரு மனுஷன், ஒரு 8வது பிள்ளையாக பிறந்த ஒரு மனுஷன், எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட ஒரு மனுஷன், குடும்பத்தால் புறக்கணிக்கப்பட்ட ஒரு மனுஷன், தன் சொந்த சகோதரர்களாலே, இல்லையா, புறக்கணிக்கப்பட்ட ஒரு மனுஷன். ஆனா அந்த மனுஷனை இந்த ஆண்டவர் மேன்மைப்படுத்தி இருக்கிறார், கனப்படுத்தி இருக்கிறார் என்றால் நிச்சயமாக அது தேவனுடைய கரத்தினாலே அன்றி வேற ஒன்றிலும் இது நடக்காது. அதை வாசிக்கும் போதுதான், இல்லையா, இந்த தாவீதுக்கு தேவனுடைய கரம் எப்படி உதவி செய்தது என்பதை நான் தியானிக்க ஆரம்பித்தேன். வாசிக்கலாம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர்கள் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அந்த நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீது மேல் வந்து இறங்கி இருந்தார். சாமுவேல் எழுந்து ராமாவுக்கு போய்விட்டான். அப்போ
இந்த தேவனுடைய கரம் தாவீதுக்கு எந்த விதத்துல மேன்மையா இருந்ததுன்னா, ஒன்று அது தேவன் கொடுத்த ஒரு அபிஷேகம். அபிஷேகம் அபிஷேகம் அந்த அபிஷேகம் பாருங்க, அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். ஏன்னா கவனிங்க, அவனுடைய சகோதரர்கள் எல்லாருமே மில்ட்டில் இருக்கிறாங்க. 4 பேர் மில்ட்டில் இருக்கிறாங்க. அந்த 4 பேரும் சொல்றாங்க, ஏய் உன்னை அப்பா எதுக்கு அமிச்சாரு, நீ என்ன வேலை செய்யற இல்லையா, போ வேலை போய் பாரு, போய் ஆட்ட போய் மெய் போ. அப்படி தாவீதை விரட்டினார்கள். அவன் சொல்றான், நான் வந்ததுக்கு முகாந்தரம் இல்லையாங்க, நான் வந்ததுக்கு ஒரு முகாந்தரம் இருக்கு, அவன் என்னை சும்மாலாம் கொண்டு வரல, ஏதோ ஒரு நோக்கத்தை கொண்டு வந்திருக்காருன்னு சொல்லி அவன் பாருங்க அந்த காரியத்தை தாண்டி போய் செயல்பட்ட படினால பாருங்க, கர்த்தர் அவன் சகோதரர்கள் நடுவிலே அபிஷேகம் பண்ணினார். புரியுதா உங்களுக்கெல்லாம்? ஆண்டவர் உங்களை என்னையும் உங்கள் சகோதரர்கள் நடுவிலே, உங்க குடும்பத்தார் நடுவிலே, உங்க சொந்தக்காரங்க நடுவிலே இல்லையா, உன்னை எதிர்க்கிறவங்க நடுவில் கர்த்தர் உன்னை கனப்படுத்துவார். அவருடைய அபிஷேகம் உன்னை கனப்படுத்தும். புரியுதா? அபிஷேகம் என்ற வார்த்தை உங்களுக்கு புரியுமா? அபிஷேகம் தெரியுமா உங்களுக்கு? என்னது அபிஷேகம் என்றால் என்ன? அபிஷேகம் என்றால் என்ன? தேவன் நமக்கு கொடுத்த ஒரு வரம். தேவன் நமக்கு கொடுத்த ஒரு வரம் அது. புரியுதுங்களா? தேவன் நமக்கு எல்லாருக்கும் அந்த வரத்தை ஆண்டு கொடுக்கிறார். எல்லாருக்குமே இந்த கர்த்தருடைய அபிஷேகம் எல்லாருக்குமே உண்டு. அதனால்தான் சொல்றேன், நீங்க இந்த வருஷத்துல எல்லாரும் அன்னைக்கு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வந்த எல்லாருக்கும் கர்த்தருடைய அபிஷேகத்தை தேவன் கொடுத்தார் என்று என் மனைவி சொன்னாங்க. அபிஷேகம். புரியுதா? கவனிங்க, நீங்க யாரா இருந்தாலும் சரி, நீங்கள் அபிஷேகம் பெற்ற பிள்ளையா இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களை உங்கள் சகோதரர் நடுவிலே உன்னை அபிஷேகம் பண்ணுவார், உன்னை ஹானர் பண்ணுவார், உன்னை மேன்மைப்படுத்துவார், உன்னை ஆசீர்வாதமா வைப்பார் இல்லையா? அபிஷேகம் ஏதோ 2 அந்நிய பாஷை பேசிட்டு போறதுக்காக அல்ல, அதுல கிடைக்க ஒரு பாக்கியம். அது அந்நிய பாஷையில பேசுகிறவர்கள் தெய்வத்தோடு கூட ரகசியத்தை பேசுவார்கள், தங்களுக்கு தாங்களே பக்தி விருத்தி உண்டாக பேசுவார்கள். அதான் சொன்னேன், நீங்கள் ஆண்டுக்கு சமுதிரம் நிற்கும் போது, ஆலயத்துக்கு வரும்போது, வீட்டில் இருக்கும் போதெல்லாம் ஒரு அரை மணி நேரமாவது நீங்க ஆவில நிறைஞ்சி ஆண்டோடு பேச கற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா அபிஷேகம் வல்லமை உள்ளது, ஈர்ப்பு தாழ்பாளர்களை முறிக்கக்கூடியது, அஸ்திபாரங்களை அசைக்கக்கூடியது. ஹல்லேலூயா. அதனால தேவன் கொடுத்த அபிஷேகத்தை யாரும் புறக்கணிச்சிட கூடாது. சில சபைகள்ல அபிஷேகத்துக்கு முக்கியத்துவம் கிடையாது. ஆனா பெந்தேகோஸ்தே அனுபவம் உள்ள சபைகள்ல பாருங்க, அபிஷேகத்துக்கு தான் முக்கியத்துவம். ஏன் தெரியுமா? இந்த அபிஷேகம் இல்லைன்னா வண்டி ஓடாது. கவனிங்க, ஒரு கிராமத்தை சேர்ந்த இப்படிப்பட்ட புதுமண தம்பதிகள் தீவுத்தடல் நடக்கிற அந்த ஃபங்க்ஷனுக்கு போனாங்க. தீவுத்தடல் போய் பார்த்துருப்போமா? தீவுத்தடல் போங்க. தீவுத்தடல் நடக்கிற பொருட்காட்சிக்கு போனாங்களாம். அந்த அம்மாவுக்கு அவ்வளோ நாலேஜ் இல்லை. ரைட், அந்த பொருட்காட்சியில சக்கரங்கள் சுத்துவது, லைட்லாம் அப்படியே மினுக்கிறது இல்லையா, கண்ணடிக்கிறது எல்லாம் பார்த்து அந்த பாப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷம். கிராமத்து பொண்ணு இல்லையா, ரொம்ப சந்தோஷம். எல்லாம் பார்த்துட்டு சுத்திட்டு இல்லையா, சோறுலாம் துண்ணுட்டு டிப்பெல்லாம் பண்ணிட்டு வெளியே வந்தா ஒரு பெரிய ஜெனரேட்டர் அப்ப அந்த பொண்ணு சொன்னாலாம், எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு, ஆனா கடைசியில இந்த ஜெனரேட்டர் தான் இது ஒரே காதை அடிக்குது. சொன்னானா, அடி முட்டாளு, இந்த டபடபா இல்லைன்னா அங்க ஒண்ணுமே இல்லை. இந்த டபடபா சத்தம் இல்லைன்னா இங்க பொருட்காட்சியில ஒரு சக்கரம் சுத்தாது, எல்லாம் அந்த தொங்கும். புரியுதா? தோத்திரம். ஏன் உங்களை சொல்றேன்னா, உங்க வாழ்க்கையில இந்த எல்லாரும் முன்னாடி எல்லாரும் லூஸ் மாதிரி என்னமோ பாபா 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 சக்கரம், ஜெனரேட்டர் 2வது
அரை மணி நேரம் இந்த ஜெனரேட்டர் ரன் ஆச்சுன்னா சக்கரம் சுத்த ஆரம்பிக்கும், லைட்லாம் சுத்த ஆரம்பிக்கும் இல்லையா? ஆமா, நீயே சுத்த ஆரம்பிப்ப. உன் வாழ்க்கையில இருந்து மேன்மை உண்டாகும், கிருபை உண்டாகும், அற்புதம் உண்டாகும். ஆண்டவர் சொன்னாரு, பெசலேலை நீ எனக்காக அபிஷேகம் பண்ணு சொன்னாரு. கவனிங்க, அந்த வசனம் நம்ம வாசிக்கலாம். பெசலேலை இல்லையா? லேவியராகமம் 21ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் நம்ம வாசிக்கலாமா? அபிஷேகம் ஒரு கிரீடமா நமக்கு. வாசிக்கலாம். பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து புறப்படாமலும் தன் தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்தை பரிசுத்த குலைச்சல் ஆக்காமலும் இருப்பானாக. அவனுடைய தேவனின் அபிஷேக தைலம், அபிஷேக தைலம் என்னும் கிரீடம் அவன் மேல் இருக்கிறதே. நான் கை தட்டுங்க பார்க்கலாம். இந்த அபிஷேகம் என்ன? ஒவ்வொருத்தருக்கும் தேவன் கொடுக்கிற ஒரு கிரீடம். ஹல்லேலூயா. நீங்க நம்ம சர்ச்சு கேலண்டர் பார்த்திருப்பீங்க. அதுல ஒரு பாப்பா தலைமையில ஒரு கிரீடம் வச்சிருப்பாங்க. எதுக்கு வச்சாங்க தெரியுமா? உன்னை நான் மேன்மையாக வைப்பேன். அப்போ இந்த அபிஷேகம் தான் ஒவ்வொரு விசுவாசிக்கும் தேவன் கொடுக்கிற ஒரு கிரீடம். ஆமென் சொல்லுங்க. அபிஷேகம் பெற்ற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலேயும் தேவன் தம்முடைய கிரீடத்தை வைக்கிறார், தம்முடைய கிரீடங்களை வைக்கிறார். ஆமா சொல்லுங்களேன். பிரைஸ் புரியுதா உங்களுக்கு? அப்ப இந்த அபிஷேகம் என்பது ஒரு கிரீடம். அதுதான் தாவீதுக்கு ராஜ அபிஷேகம் கிடைச்சது. அந்த அபிஷேகம் தான் ஆரம்பத்தில் ஒரு ஆடு மேய்த்து கொண்டிருந்த மேல தேவன் தம்முடைய அபிஷேக தைலத்தை ஊற்றினார். அந்த அபிஷேக தைலம் தான் அவனை பிற்காலத்தில் இஸ்ரவேலின் ராஜாவாக அவனை முடிசூட்டினது. புரியுதா உங்களுக்கெல்லாம்? புரியுதா? ஆண்டு சொன்னார், இந்த கடைசி நாட்களிலே நான் மாமிசமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். கட்டாயம் நான் சொல்றேன் கவனிங்க. அவர் தம் ஆவியை ஊற்றி கொண்டிருக்கிறார். எல்லாரும் இல்லையா? நீங்க அந்த அபிஷேக கிரீடத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். புரியுதா? நீங்க அதை அசட்ட பண்ணிட்டீங்கன்னா அது உங்களுக்கு பரலோக ராஜ்யத்தை உங்களுக்கு வரவட்டாமல் தடை பண்ணிடுமா? பயில் போட்டிருக்கிறது இல்லையா? ஆமா, மீட்கப்படும் நாளுக்காக தேவன் முத்திரையாக கொடுத்த அந்த ஆவியை நீங்க என்ன பண்ணக்கூடாது? துக்கப்படுத்திடக்கூடாது. புரியுதா? அப்போ நீங்கள் மீட்கப்பட வேண்டுமானால், நீங்கள் ரகசிய வரிகளை எடுத்துக்கொள்ளப்பட வேண்டுமானால் தேவன் நமக்கு ஒரு கிருபையை வைத்திருக்கிறார். யாருமெல்லாம் அந்த அபிஷேகம் என்ற கிரீடம் இருக்கிறதோ அவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்க? ரகசிய வரிகளை தேவனால் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். மற்ற எல்லாரும் கைவிடப்படுவார்கள். அப்போதான் இந்த அபிஷேகம் பெற்ற பிள்ளைகளுக்கும் அபிஷேகம் பெறாத பிள்ளைகளுக்கும் இந்த டபடபா சத்தத்தை இல்லையா உட்கொண்ட பிள்ளைகளுக்கும் டீசெண்டா இருக்கிற பிள்ளைகளுக்கும் ஒரு வித்தியாசம் உண்டா? சில பேர் அபிஷேகம் பெற்றுட்டா இல்லையா தோத்துறோம், நம்ம ஏதாவது பேசினா கிண்டல் பண்ணுவாங்க. பரவாயில்ல, பண்ணி போறான் விடு. ஒரு நாள் வரும் அந்த அபிஷேகம் உனக்கு கிரீடமாக பரலோகத்தில் உன்னை கொண்டு போய் வைக்கும். அதனால ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, வாலிபராக இருந்தாலும் சரி, வாலிப பிள்ளை இருந்தாலும் சரி, சிறு பிள்ளை இருந்தாலும் சரி, நீங்கள் கர்த்தர் கொடுத்த அந்த அபிஷேகத்தை பெற்று நீங்கள் அனுபவிக்கணும். ஆவியில நிறைஞ்சு அந்நிய பாஷையில பேசி ஒவ்வொரு நாள் ஜெபம் பண்ணி பாருங்க. உங்க வீடுகளில் பிசாசு வராது, உங்க வீடுகளில் இல்லையா பாவங்கள் தொடாது. ஆமென். உங்கள் வீடுகளில் இல்லையா தோத்திரம் தேவன் அனுமதிக்காத எந்த சத்துரும் உள்ளே பிரவேசிக்க முடியாது. ஏன்னா அது கிரீடம், அது நெருப்பு, அது அக்கினி. புரியுதா? புரியுதா? அதனால இந்த வருஷம் ஆரம்பத்திலே ஆண்டவர் சொல்றாரு, அவர் உன்னை மேன்மைப்படுத்த வேண்டுமானால், அவருடைய சத்துவத்தினாலே நீங்கள் அசைக்கப்பட வேண்டுமானால் இல்லையா, நீங்கள் இந்த வருஷம் தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற அந்த அபிஷேகம் என்ற கிரீடத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். இல்லைனா கவனிங்க, உங்களுக்கு அந்த அபிஷேகம் ஆசீர்வாதம் இல்லாமலே போய்விடும். ஏன்னா கவனிங்க, அந்த அபிஷேகம் தான் தாவீது ராஜாவை பாருங்க ஒரு தாளந்து உள்ள மனுஷனாய் மாற்றினது. வாசிக்கலாம் அந்த வசனத்தை. 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 18வது வசனம். அப்பொழுது அந்த வேலைக்காரரில் ஒருவன் பிரதியுத்தரமாக, அந்த வேலைக்காரரில் ஒருவன் பிரதியுத்தரமாக, இதோ இதோ பெத்லகேமியனாகிய ஈசாயின் குமாரன் ஒருவனை கண்டிருக்கிறேன். அவன் வாசிப்பதில்
தேறினவன். எதுல தேறினவன்? வாசிக்கிறதுல. இது எப்படி வந்துச்சு அவனுக்கு? இந்த அபிஷேகம் தான். உங்களுக்கு அப்படி ஒரு கிருபை இருக்கா? கிருபை இருக்கா? வாசிப்பதில் யாராவது தேர்நாள் இருக்கீங்களா? தேரணும், தேரணும். சும்மா ஒரே மாதத்தையே 100 நாளைக்கு அடிக்கக்கூடாது, அது மாத்தி மாத்தி அடிக்கணும். ஆமா சொல்லுங்க. தாவீது வாசிப்பதிலே தேறினவன், அவன் பராக்கிரமசாலி, யுத்த வீரன், காரிய சமர்த்தன், சௌந்தரியம் உள்ளவன். கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார். எத்தனை கிருபை மேல பாருங்க. அபிஷேகம் பெற்றுட்டாவே உனக்குள்ள இருக்கிற அந்த தாளந்துகள் செயல்பட ஆரம்பிக்கும். எல்லாருக்குமே தேவன் டேலண்ட் கொடுத்திருக்கிறார், திறமைகளை கொடுத்திருக்கிறார். புரியுதா? திறமைகள் இல்லாத, தாளந்து இல்லாத ஒரு மனுஷன் தேவன் உலகத்துல படைக்கவே இல்லை. எல்லாருக்கும் தாளந்துகள் இருக்கிறது. ஆனா இந்த அபிஷேகம் தான் அதை அனல் மூட்டும், உங்களை ஏவும், உங்களை செயல்பட வைக்கும். இல்லையா? இந்த அபிஷேகம் இல்லைன்னா உனக்கு ஒரு ஏவுதலே உண்டாகாது. தேவன் ஏவினான் போட்டு பைபிள்ல. அவர் ஏவும் போதுதான் கவனிங்க, நமக்குள்ள இருக்கிற அந்த தாளந்துகள் வெளிவர ஆரம்பிக்கும். பாருங்க போட்டிருக்கு, அவன் வாசிப்பதிலே எக்ஸலண்ட். எப்படி இருக்குன்னு நீங்க, ஆமா சும்மா அப்படி வாசிச்சா 1000 பேய் ஆடணும். இன்னர் ஹீல்ல போய் ஆடுறது இல்ல, பெருசு இன்னர் ஹீல்ல ஆடுறது கிடையாது. அங்க மயக்க வருது, பேக் கொடுக்கறாங்க, வாஞ்சடிக்க வைக்கிறாங்க, எல்லாத்தையும் இங்க செய். நான் சொல்லிட்டேன், இன்னர் ஹீலிங் பண்ண ஒவ்வொரு ஆளும் இந்த வருஷம் முடியும் போது, இல்லையா ஸ்தோத்திரம், ஒரு 500 பேரை நீ இன்னர் ஹீலிங் பண்ணிருக்கணும். முதல்ல உங்க வீட்டுல முதல்ல ஆரம்பி. உங்க வீட்டுல இருக்கிற ஆளுக்கு முதல்ல இன்னர் ஹீலிங் பண்ணு. ஆமா புரியுதா? எத்தனை பேர் பண்ணி? 51 பேர் பண்ணீங்களா? 51 குடும்பத்துல இந்த வருஷம் இன்னர் ஹீலிங் நடக்கணும். உங்க ஏரியாவில் இன்னர் ஹீலிங் நடக்கணும். இல்லையா தோத்திரம், நீங்க இன்னர் ஹீலிங் மூலமாக அநேகரை ஆதாயம் பண்ணி கொண்டு வரணும். தேரணும். ஏதோ போனோம், சுத்தி பார்த்தோம், வந்தோம், இல்லையா அதெல்லாம் ரெண்டாவது. ஃபர்ஸ்ட் ஆண்டவர் உங்களை அழைத்து கொண்டு போன நோக்கத்தை நீங்கள் புரிந்து கொண்டு செயல்படணும். ஏன் அந்த ஒரு அம்மாவை மாற்ற முடியுமா? ஏன் நான் எழும்பக்கூடாது? இல்லையா ஏன் நான் பயன்படக்கூடாது தேவனுக்காக? பாருங்க, அவங்க 66 வயசு ஆகுது, இல்லையா என்ன அழகா, இல்லையா ஸ்தோத்திரம் அவங்க செயல்படுறாங்க பாருங்க. காரணம் ஒரு அபிஷேகம். புரியுதா? இப்ப நீங்கள் அபிஷேகம் பெறும்போது பாருங்க, உங்களுக்குள்ள இருக்கிற அந்த தாளந்துகள், திறமைகளை கர்த்தர் வெளியே கொண்டு வருவார், அதை பயன்படுத்துவதற்கு உதவி செய்வார். ஆமென். மாத்திரமல்ல, அவன் வாசிப்பதில் தேறினவன், அவன் பராக்கிரமசாலி. எப்படி நோஞ்சாங்க கிடையாது. அபிஷேகம் பாருங்க பெற்றுட்டாவே நீ ஒரு பராக்கிரமசாலியா மாறுவ, யுத்த வீரனாய் மாறுவேன். காரிய சமர்த்தன். காரிய சமர்த்தன் என்ன? டேலண்ட். ஒரு காரியத்தை சமர்த்த முடியும். பையில அதான் போட்டிருக்கு, காரிய சித்தியோ கர்த்தரால் வரும். ஒரு காரியத்தை கொடுத்துட்டா அதை சமத்தா செஞ்சு முடிச்சிருங்க. புரியுது? இதெல்லாம் எதுல வரும் தெரியுமா? தேவன் கொடுக்கிற அந்த அபிஷேகத்தினால்தான் இது பூரணப்படும். ஆமா சொல்லுங்க. சௌந்தரியம் உள்ளவன், அழகாவும் ஆயிடுவேன். உங்களை அழகுபடுத்துவது இது இல்ல, என்னது? ஆமா, உங்களை அழகுபடுத்துவது மேக்கப் இல்ல, அபிஷேகம். அபிஷேகம், அபிஷேகம் உங்களை அழகுபடுத்தும். ஆமா, எத்தனை அழகா இருக்குன்னு ஆசைப்படுறீங்க? ஒண்ணு, யாருக்கு அழகா அழகன்னு? நோ, நீ அழகா இருக்குன்னு ஆண்டவருடைய ஆசை. அந்த அழகை நீ தவறான பயன்படுத்தக்கூடாது. நான் காலைல வாசிச்சேன், கிளியோபாட்ரா சொன்ன என்னதான் ஞாபகம் வரும்? அவ உலக பேரழகி. அவங்க உலக பேரழகி மாத்திரம் இல்லையா, அவங்க எல்லா படிப்புல, திறமையில, எல்லாத்துலயும் அவங்க சிறந்த வழங்கினாங்களாம். அவங்க ஒரு சோதனை கூடமே வச்சிருந்தாங்களாம், இல்லையா? ஆமா, அப்பவே அந்த அம்மா காலத்திலேயே
இந்த வழுக்க மண்டியில் முடி வளர்த்துக்கான டெஸ்ட் அவங்க பண்ணியிருக்காங்க. உலக பேரழகின்றது இல்லை இல்லையா? இந்த அபிஷேகம் வந்தா நீ பேரழகியா மாறுவ. ஆமா சொல்லுங்க. அந்த அபிஷேகம் முகக்கலையை உண்டாக்கும் இல்லையா? ஆமா, உன் திருட்டு மூஞ்சி அப்படியே அழகான மூஞ்ச. உங்களை சொல்லல, உண்மைங்க. அந்த ஒரு அரை மணி நேரம் ஜெபம் பண்ணி பாருங்க, அந்த பிரசன்ஸ் பாருங்க. மோசே 40 நாள் போய் மலையில ஜெபம் பண்றாரு. திரும்பி வரும்போது அவர் முகத்தை யாரையும் பார்க்க முடியல. அவ்வளோ மகிமின் பிரசன். ஜனங்களாம் அவர் துண்டு போட்டு முகத்தை மூட்டாரு. நான் சொல்றேன், இந்த வருஷம் உங்க வாழ்க்கையில அப்படி நடக்கணும். ஆமா, அதனாலதான் நேற்று எங்க பாஸ்டர் தான் சொல்லியிருக்கிறேன், ஒரு சார்ட் ரெடி பண்ணுங்க இல்லையா? இந்த மாசத்துல எப்போ ஜெபம் பண்ண போறீங்க, எப்போ குடும்பம் உட்காந்து ஜெபம் பண்ண போறீங்க, எப்போ தனித்து போய் ஜெபம் பண்ண போறீங்க, எப்போ நீங்க வரங்களை வாஞ்சிக்க போறீங்க இல்லையா? இந்த மாசத்துல நீங்க என்னென்ன காரியம் செய்யணும் நீங்க தீர்மானிக்கிறீங்க அப்படின்னு செய்யுங்க. ஏன்னா போன வாரம் ஒரு பாஸ்டர் பார்க்கறதுக்கு ராமேஸ்வரம் தான் அந்த பாஸ்டர் பார்த்தேன் இல்லையா? அவருக்கு வயசு 70+. மே மாசம் வரைக்கும் அவர் என்ன செய்யணுன்ற ஒரு பெரிய சார்ட் போட்டு அவர் சர்ச்சில் வச்சிருக்காரு. அதை பார்த்த உடனே எனக்கு ஒரு வெறி ஆகி போச்சு. எப்பா 70+ இல்லையா? மே மாசம் வரைக்கும் என்னென்ன செய்யணும்ன்ற அவர் சார்ட் போட்டிருக்காரு. பாம்பே ஊழித்து போகணும், கன்வென்ஷன் கூட்டத்துக்கு போகணும், அப்படி போகணும், இப்படி போகணும், இதை செய்யணும், அதை செய்யணும் இல்லையா? ஒரு பெரிய சார்ட் போட்டிருக்கிறாரு. உங்கள்கிட்ட எதாவது இருக்கு அது மாதிரி? ஒரு சார்ட்டும் கிடையாது பாஸ்டர். நானே சாட்டு. ஆமா, நானே யுத்த வீரன், நானே பராக்கிரமசாலி, நானே காரிய சமத்தன் இல்லையா? நானே பேரழகன், பேரழகி இல்லையா? தப்புன்னு சொல்ல, அப்படி நீங்க மத்தவங்களையும் அப்படி ஜாயின் பண்ணுங்க. ஹல்லேலூயா. அப்ப இந்த அபிஷேகம் தாங்க அவனை பாருங்க, காரிய சமர்த்தன், சௌந்தரியம் உள்ளவன், கர்த்தர் அவன் கூடவே இருக்கிறார். அபிஷேகம் கூட இருந்துச்சுன்னா தேவன் கூடவே இருப்பார். புரியுதா? 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 உங்க கையை இப்படி கிள்ளுங்க. வலிக்குதா? அப்போ மாமிசமான யாவர் மேலும் அவர் தம் ஆவியை ஊற்றும். உனக்கு மாமிசம் இருக்கு இல்லையா? கிள்ளினா வலிக்குது இல்லையா? அப்போ உனக்கு கர்த்தருடைய அபிஷேகம் இல்லையா? நிச்சயம் உண்டு. நீ பெற்றுக்கொள்ளணும். 85 ஞானசானம் எடுத்தனா இல்லையா? என் கூட ஞானசானம் எடுத்தவன் உடனே அபிஷேகம் பெற்றான். எனக்கு தாழ்வு மனப்பானம் வந்துட்டு எனக்கு ஒரு மாதிரி ஆயிட்டேன். ஏன்னா அவனுக்கு ஆண்டவரே நான் என்ன பாவம் பண்ண ஆண்டவரே, நான் பாவத்தெல்லாம் பண்ணிங்கன்னு தலைக்கெல்லாம் தொங்குவேன் இல்லையா? கயிறு கட்டிட்டு தலைக்கெல்லாம் இல்லையா? 2 காலையும் கட்டிட்டு கைத்து போட்டு வித்து தலைக்கெல்லாம் தொங்கி எப்படியாவது அபிஷேகம் பெறணும். இன்னைக்கு நான் நிக்கிறேன்னா அது காரணம் அந்த அபிஷேகம். ஒரு 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 2 மாசம் கஷ்டப்பட்டேன். கர்த்தர் என்னுடைய அந்த உண்மையை பார்த்து ஒரு பஸ்ல நான் பிரயாணம் பண்ணும்போது அங்கே நான் அபிஷேகம் பண்ணார் ஆண்டவர். சர்ச்சில் பண்ணலைங்க ஆண்டவர். ஏன்னா தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்று, வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்று, தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை. உனக்கு தாகம் இருந்துச்சுன்னா கர்த்தர் தம்முடைய அபிஷேகத்தின் மேல் ஊற்றுவார். சொல்லுங்க, ஊற்றும் ஐயா உம் வல்லமையை, ஊற்றும் ஐயா. கேளு, வாய் தந்து கேளு. தாகத்தோடு காத்திருக்கிறேன் நான், தாகத்தோடு காத்திருக்கிறேன். மாம்சமான யாவர் மேலும் ஊற்றுவேன் என்றீர், மக்கள் யாவர் மேலும் ஊற்ற வேண்டுமே. மக்கள் எல்லாம் இறைவாக்கு உரைக்க வேண்டுமே. மக்கள் எல்லாம் இறைவாக்கு உரைக்க வேண்டுமே. கேளுங்க, ஊற்றும் ஐயா இயேசுவே, உம்முடைய அபிஷேகத்தை இன்னும் என் மேல ஊற்றும் ஆண்டவரே. ஊற்றும் ஐயா. நான் ஒரு காரிய சமர்த்தனாய் மாறணும், யுத்த வீரனாய் மாறணும் ஆண்டவரே. வாசிப்பதை தேறினவனாய் மாறணும்.
நான் செய்யற வேலையில நான் ஒரு சாமர்த்தியசாலியா இருக்கணும். தாகத்தோடு காத்திருக்கிறேன். தாகத்தோடு உனக்குள்ள ஒரு தாகம் இருந்துச்சுன்னா ஆண்டவர் உன் மேல தம்முடைய அபிஷேகத்தை ஊற்றுவார். அந்த அபிஷேகம் உன்னை இந்த வருஷத்துல மேன்மையான ஒரு மகனாய் மகளாய் மாற்றும். உன் படிப்புல ஒரு வித்தியாசம் உண்டாகும், உன் ஜெபத்துல ஒரு வித்தியாசம் உண்டாகும். ஆமா சொல்லுங்க. நீ பாடும்போது ஒரு அபிஷேகம் கடந்து போகும். பாருங்க, தாவீது வாசிப்பதிலே தேறினாய் இருந்ததால்தான் அவன் வாசித்த உடனே சவுல் மேல இருந்த ஆவி நடுங்குது. பாருங்க, ஆவி நடுங்குது. புரியுதா? உன்னை பார்த்தா பிசாசு நடுங்கணும். உன்னை பார்த்தா பிசாசு நடுங்கணும். இல்ல பாச, எனக்கு தான் அதை பார்த்தா பயமா இருக்குது. எத்தனை பிசாசை பார்த்தா பயம்? சும்மா சொல்லு, நான் உன்னை அடிக்க போறேன், அதை வச்சு அடிக்க வைப்பேன் நான். பிசாசை பார்த்தா நீ பயப்படக்கூடாது, அதை உன்னை பார்த்தா பயப்படணும். ஏன்னா உன் மேல அந்த கிரீடம் இருக்கிறதை உன் கண்ணுக்கு தெரியாது, பிசாசு கண்ணுக்கு தெரியும். உன் மேல அந்த அபிஷேகம் என்ற ஒரு கிரீடத்தை தேவன் வைத்திருக்கிறார் என்று அந்த பிசாசுகளுக்கு தெரியும். ஆமா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதனால நீங்க அபிஷேகம் பெற்றுக்கொள்ளும் போது இல்லையா, நீங்கள் வித்தியாசமான மனுஷனா மாறுவீங்க, வித்தியாசமான மனுஷியாய் மாறுவீங்க. உங்களை கொண்டு கர்த்தர் பலத்த காரியம் செய்வார், பராக்கிரமசாலியாய் மாறுவீங்க. கர்த்தர் கூடவே இருப்பார். ஆமென் சொல்லுங்களேன், ஆமென் சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 1 சாமுவேல் 24ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள். அவன் தன் மனுஷரை பார்த்து, கர்த்தர் அபிஷேகம் பண்ணின என் ஆண்டவன் மேல் என் கையை போடும்படியான இப்படிப்பட்ட காரியத்தை நான் செய்யாதபடிக்கு கர்த்தர் என்னை காப்பாராக, அவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று சொல்லி. நீங்க அபிஷேகம் பெறும்போது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு நல்ல வளர்ச்சி உண்டாகும். எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது இல்லையா? இந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா, சவுல் தாவீதின் கையிலே அகப்படுகிறான். சவுல் தாவீதை கொல்லுவதற்காக வகை தேடி சுற்றி திரிகிறான். அந்த சூழ்நிலை தான் சொல்றான், கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவரை நான் தொடவே மாட்டேன். அப்ப இது எதை குறிக்குதுன்னா, அவனுடைய ஆவிக்குரிய அந்த வளர்ச்சியை குறிக்கிறது. கவனிங்க, இந்த அபிஷேகம் தாங்க உன்னை ஒரு சாதாரண மனுஷனா இருந்த உன்னை அசாதாரணமாய் மாற்றக்கூடியது. உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நல்ல வளர்ச்சியை உண்டாக்கும். நீங்க ஒவ்வொருத்தரும் என்ன போல ஒரு நல்ல பாஸ்டா மாறுவீங்க. ஹல்லேலூயா. ஆமா, எத்தனை பேர் என்ன மாதிரி ஒரு பாஸ்டமான ஆசைப்படுறீங்க? எந்த ஆசை இல்ல பாஸ்டர், வேறு ஒரு ஆசை. வேற என்ன ஆசை தான் இருக்கு உனக்கு? என்ன ஆசை இருக்கு உனக்கு? இருக்க வேண்டிய ஒரே ஆசை தெரியுமா? அவரை போல நான் மாறிடணும், என் ஆண்டவர் இயேசு போல நான் இருக்கணும். ஆமென். இந்த ஆசை உனக்குள்ள இருந்துட்டா கர்த்தர் உன்னை மகிமையான காரியம் செய்ய வைப்பா. அங்க ராமேஸ்வரம் போய் பாஸ்டர் பவுலோஸ் ஐயா சர்ச்சையை மறுபடியும் ஒரு முறை பார்க்க தேவன் கிருபை செய்தார். ஒரு சாதாரணமான ஒரு மனுஷன் தேவனுடைய ஏவுதலினாலே கேரளாவிலிருந்து ராமேஸ்வரத்துக்கு வந்து ஊழியம் செய்து ஏறக்குறைய இப்போ அந்த சபையுடைய மதிப்பே அப்படி 100-150 கோடி இருக்கும். இன்னும் பினிஷ் பண்ணல, 100-150 கோடி இருக்கும். அவருடைய மகன் ஒரு வீடு கட்டியிருக்கிறாரு, அதுவே ஒரு பல கோடி இருக்கும். எப்படி இதெல்லாம் வந்தது? கர்த்தர் மேல் வைத்த அந்த அபிஷேகம் தான். ஹல்லேலூயா. நான் சொல்றது 20 வருஷத்துக்கு முன்னாடி சர்ச்சை கட்டியிருப்பான்னு நினைக்கிறேன் அவர். இப்போ ஆவடி பாஸ்டர் தாமஸ் ஐயா சர்ச்சை கட்டியிருக்காங்க, பாஸ்டர் மோகன் ஐயா சர்ச்சை கட்டியிருக்காங்க. ஆனா அதற்கு முன்னாடியே 5 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த தீவுல
ஒரு 100-150 கோடி ரூபாய்க்கு ஒரு சர்ச்சை, ஒரு சாதாரண மனுஷன் ரத்தத்தை கொடுத்து ஒரு ப்ரொஜெக்டர் வாங்கி ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிச்சார். ஆண்டு சும்மா விடுவார்? அவரை மேன்மைப்படுத்தி இருக்கிறார், மேன்மைப்படுத்தி இருக்கிறார். ஆமா, ஞானஸ்தானம் கொடுப்பதற்கு அவர் குளம் வெட்டி வச்சிருக்காரு. என்ன தரிசனம் பாருங்க அவருக்குள்ள. ஞானஸ்தானம் கொடுக்கறதுக்கே ஒரு குளம் வெட்டி வச்சிருக்கிறார். நம்ம சீக்கிரமா ஒரு இடம் வாங்கி குளம் வெட்டுறோம். ஆமா, வார வாரம் ஞானஸ்தானம், வார வாரம் இல்லையா 300 பேர் 400 பேர் அந்த குளத்துல இறங்கி முக்கிட்டு போயினே இருக்க வேண்டியதான். உன் பாவம் தீர்ந்துடும், பாவம் மன்னிப்பு கிடைச்சிடும் உனக்கு. இதெல்லாம் பார்த்து தரிசனம் வரணும் உனக்கு. ஹல்லேலூயா. அப்ப அவருடைய தரிசனம் பாருங்க இல்லையா. இது வரைக்கும் இவ்வளவு பெரிய சர்ச்செல்லாம் வந்திருக்கு, ஆனா ஞானஸ்தானத்துக்காக ஒரு குளத்தை வெட்டல. அவருக்கு எவ்வளவு தரிசனம் இருந்திருக்கு பாருங்க. எப்போ? 5 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி. ஆமென், ஹல்லேலூயா. என்ன சொல்ற தெரியுமா? இந்த அபிஷேகம் பாருங்க, ஒரு சாதாரணமான மனுஷனை ஒரு அசாதாரணமான மனுஷனாக மாற்றி இல்லையா. இன்னைக்கு அந்த தீவுல பெயர் சொல்லும்படியாக ஒரு ஊழியம் நடக்குதுன்னா அது கிருபை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதெல்லாம் எப்படி வருது ஒரு மனுஷனுக்கு? தேவன் அவன் மேல் வைத்திருக்கிற அபிஷேகம் தான், அவனுடைய ஆவிக்குரிய வளர்ச்சி தான். சில பேர் 10 வருஷம் 5 வருஷம் ஆச்சு, ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சியே இல்லாம இல்லையா வந்த மாதிரியே இருக்கும் பாருங்க. இல்ல 3 வருஷத்துக்கு மேல நீங்க இந்த சீட்ல உட்காரக்கூடாது, ஏதாவது ஒரு ஊழியம் செய்யணும். சாயங்காலமானா குடும்பமா போய் ஒரு கிராமத்தை போய் ஊழியம் செய்யுங்க, ஒரு சபையை கட்டுங்க, போய் பாஸ்டா மாறிடுங்க. அப்ப உங்களுக்கு பாஸ்டர், எனக்கு ஆண்டு ஆளை கொண்டு வருவார். புரியுதா இல்லையா? ஆமா, அதே சீட்டை இல்லையா 5 வருஷமா தேய்ச்சி 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 சேர் உடைஞ்சு போய் 3 வருஷத்துக்கு மேல நீ விசுவாசி இந்த கோயில உட்கார கூடாது. போ, என்ன ஊழியம் செய்ய. நான் சொல்றேன், போ. ஹல்லேலூயா. தேவனுக்கு புரோஜனப்படு, தேவனுக்கு புரோஜனப்படு. அது வாலிபரா இருக்கட்டும், வாலிபிள்ளையா இருக்கட்டும், புருஷரா இருக்கட்டும், யாரானா சரி, 3 வருஷத்துக்கு மேல ஒரு விசுவாசியா இருக்காதீங்க. நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ந்து தேவனுக்காய் கனி கொடுக்கணும், கனி கொடுக்கணும். அதுக்குதான் ஆண்டவர் உன்னை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். கனி கொடுங்க. அதுக்குதான் பைபிள் சொல்லுது, உங்களை ஆண்டவர் படைச்ச நோக்கமே. யோவான் எழுதின புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். நீங்கள் போய் கனி கொடுக்கவும் அந்த கனி நிலைத்திருக்கும் நான் உங்களை ஏற்படுத்து. உங்களை ஆண்டவர் ஏன் ஏற்படுத்தினாரு? எதுக்கு ஏற்படுத்தி இருக்கிறாரு? வாரார் வந்து கைத்தட்டு போறதுக்கா? நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். கவனிங்க, நல்லா புரிஞ்சுங்க. நீங்களும் நானும் இந்த இயேசுவை தெரிந்து கொள்ளல, அவர்தான் உங்களை என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். கைத்தடி அவரை மையப்படுத்தி. நீங்கள் என் நாமத்தினாலே, நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். அண்டர்லைன் பண்ணு. ஆண்டவர் உங்களை ஏற்படுத்தி இருக்கிறார். எதுக்கு? நீ கனி கொடுக்கணும், அந்த கனி நிலைச்சு நிக்கணும். கனி கொடுக்கணும். கனின்றது என்ன தெரியுமா? உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் வளர்ச்சி. ஆமா, சொல்லுங்க, புரியுதா? சகல நற்குணத்திலும் விசுவாசத்திலும் உண்மையிலும் அது விளங்கும். எபேசியர் 5ஆம் அதிகாரத்தில் போட்டிருக்கு. கனினா என்ன? கனி என்பது சகல நற்குணத்திலும் விசுவாசத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும். அப்ப ஆண்டு உங்களை எதுக்கு ஏற்படுத்தினாரு? நீங்க சகல நற்குணத்துல மாறணும். உங்க குணம் எப்படி இருக்கணும்? நற்குணசாலியா இருக்கணும். 25க்கு வந்துட்டீங்க, 25லயும் குணம் மாறலன்னா தோத்துறோம் இல்லையா? தேவன் உன்னை ஏற்படுத்தும் நோக்கம் கேன்சல் ஆகும். தேவன் உங்களை ஏற்படுத்தும் நோக்கம் கேன்சல் ஆகும். யாரோ ஒருத்தருக்கு ஆண்டு சொல்றாரு, நீ கனி கொடுக்கணும்னு சொல்லி நான் 3 வருஷமா உன்னை வச்சிருக்கிறேன், நீ கனி கொடுக்கல,
அதனால அந்த மரத்தை வெட்ட சொல்றார் ஆண்டவர். சகோதரா, உனக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு எச்சரிப்பு. உன்னை நான் 3 வருஷமா அந்த சர்ச்சில் வச்சிருக்கிறேன். நீ கனி கொடுக்கிறேன்னு பார்த்தா நான் கனி கொடுக்கல, நீ கசப்பான கனி தான் கொடுக்கிறேன்னு ஆண்டவர் அவர் வேதனைப்படுறாரு. அதனால உன்னை வச்சு ஆண்டவர் ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா? அந்த இடத்த காலி பண்ணிட்டு இன்னொரு மரத்தை கொண்டு வைக்கணும்னு ஆசைப்படுறாரு. புரியுதா இல்லையா? கனி கொடுக்கணும். அதுதான் ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சி. அபிஷேகம் பண்ணின இல்லையா ஒரு மனுஷன் மேல நான் கை போட மாட்டேன்ப்பா. ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சி இருக்கணும் வாழ்க்கையில. அதான் இந்த அபிஷேகம் செய்யக்கூடியது. ஏன் உங்களை அபிஷேகம் பண்ண தெரியுமா? இந்த அபிஷேகம் உங்களை வளர்க்கும், உங்களை உருவாக்கும் இல்லையா? சாதாரணமான ஆட்களா இருந்து உங்களை அசாதாரணமாய் மாற்றும். உங்கள் கையினாலே அற்புத அடையாளம் நடக்கும். ஆமா, இந்த கடைசி நாள்ல ஆண்டவரே உங்கள் ஒவ்வொருத்தரையும் அப்படி பயன்படுத்த விரும்புகிறார் இல்லையா? எங்கள் கைகள் வைக்கும் போது பிசாசுகள் நடுங்கும். ஆமா சொல்லுங்க. உங்கள் நிழல் பட்டு அநேகர் குணமாவார்கள். உங்கள் நிழல் பட்டு அநேகர் குணமாவார்கள். இதெல்லாம் நீங்க விரும்பணும், வாஞ்சிக்கணும். இதெல்லாம் இந்த அபிஷேகம் செய்யக்கூடியது. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. மாத்திரமல்ல, திறமைகளை உங்களுக்கு ஆண்டவர் கிருபையாய் தருவார். நமக்கு தெரியும் அந்த யாத்திராகமம் 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல மோசேயின் மாமனார் தன் மருமகனுக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். ஜனங்கள் எல்லாருக்குள்ளும் தேவனுக்கு பயந்தவர்கள் உண்மை உள்ளவர்கள் பொருளாசையை வெறுக்கிறவர்களுமான திறமையுள்ள மனிதரை தெரிந்து கொண்டு. கவனிக்கணும். திறமை உள்ள மனிதரை தெரிந்து கொண்டு 1000 பேர்களுக்கு அதிபதிகளாகவும் 100 பேருக்கு அதிபதிகளாகவும் 50 பேருக்கு அதிபதிகளாகவும் 10 பேருக்கு அதிபதிகளாகவும் ஏற்படுத்தும். அப்ப தேவனுக்கு தேவை யாரு? திறமை உள்ளவர்கள். உன் திறமையை உலகத்தை கொண்டு போய் வித்துடாத. தேவ ராஜ்யத்தில் உன் திறமையை வெளிப்படுத்து. உன் திறமை தேவனுக்கு பயன்படணும். உன் திறமை தேவனுக்கு பயன்படணும். ஹல்லேலூயா. ஆமா, புரியுதுங்களா? அதனால தேவன் உங்களுக்கு கொடுத்த திறமைகளை தேவனுக்காய் பயன்படுத்துங்க. ஒரு ஊழியம் செய்யுங்க, ஒரு கேர்சல் நடத்துங்க, ஒரு 10 பேர் ஆதாயம் பண்ணுங்க, அவனோட பிள்ளையா மாற்றுங்க, ஒரு நல்ல டீச்சரா இருங்க, நல்ல ஒரு இல்லையா? இதெல்லாம் திறமைகள் தேவனுக்காய் பயன்படுத்து. பணம் சம்பாதிக்க இல்லையா, வீடு கட்ட, வேலை செய்ய, அதுக்கு உன் திறமையை பயன்படுத்தாத. தேவ ராஜ்யத்தை உன் திறமையை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று தேவனுடைய கேள். இந்த வருஷம் நீ 1000 பேருக்கு அதிபதியா மாறணும், 100 பேருக்கு அதிபதியா மாறணும். உனக்கு உள்ள அந்த தாளந்தை வெளிப்படுத்து, உனக்குள்ள தாளந்தை பயன்படுத்து. ஆமா சொல்லுங்க. அதனால்தான் ஆண்டவர் பெசலியேலை பெயர் சொல்லி அழைக்கிறார் ஆண்டவர். அவன்கிட்ட நிறைய திறமை இருக்குப்பா, அதை சர்ச்சில் யூஸ் பண்றதுக்காக அவனை கொண்டு வான்னு சொல்றார். வாசிக்கலாமா அந்த வசனத்தை? மற்றும் சகலவித வேலைகளிலும் யூகித்து செய்கிறதற்கும் வேண்டிய. எப்படி செய்வானா? யூகித்து செய்வானா? யூகித்து செய்யணும். ஞானமும் புத்தியும் அறிவும் அவனுக்கு உண்டாக அவனை தேவ ஆவியினாலே நான் நிரப்பி இருக்கிறேன். ஏன் இந்த தேவ ஆவியா என்ற நிரப்ப தெரியுமா? நீ சகல விதமான வேலைகளையும் யூகித்து செய்யணும். யூகித்து செய்யணும். புரியுதா? அந்த அபிஷேகம் இல்லையா, வீட்டை கட்டின்னு போயினே இருக்கும். சில பேர் யூகிக்கிறது கிடையாது. நீங்க ஒரு பாஸ்டர் மனைவியா இருக்கீங்க, பிள்ளையா இருக்கீங்களா, அந்த தாளந்தெல்லாம் தேவனுக்காய் பயன்படுத்துங்க. வேற எவனோ போய் சம்பாதிக்க உன் திறமை அங்கு காட்டாத. ஹல்லேலூயா. சர்ச்சில் எவ்வளோ காரியம் இருக்கு, அதுல உன் திறமையை பயன்படுத்துங்க. பாட்டு பாடுற தாளந்து இருக்கான் இல்லையா, இசை வாசிக்கிற தாளந்து இருக்கான் இல்லையா, கேமரா எடுக்கிற தாளந்து இருக்கான் இல்லையா, ஷூட் பண்ற தாளந்து இருக்கான், அதை தேவனுக்காய் பயன்படுத்து. யூகித்து செய். ஞானம், புத்தி, அறிவு உனக்கு உண்டாகும். ஆமென். ஹல்லேலூயா. நான் மட்டும் ஒரு MA BA படிச்சிருந்தா என்னோட நல்லா பேசுவேன். கை தட்டாத. கை படிக்கலையா? இப்ப கை தட்டா பிரயோஜனம்.
படிக்காத மேதைய. ஏன் இந்த அபிஷேகம் எனக்கு அந்த ஞானம், புத்தி, அறிவு இல்லையா, எல்லா வேலைகளையும் யூகித்து செய்ய வேண்டிய கிருபை தருது எனக்கு. புரிதா இல்லையா? தோத்திரம். இன்னொரு வருஷம் நம்ம வாசிக்கலாம். தேவனுடைய கரம் அவனுக்கு எப்படி இருந்துச்சுன்னா, அவனுடைய குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மனைவியை கொடுத்தது. அது தேவ கிருபை தான். தாவீதுக்கு மீகாள் இறைவன் கொடுத்த ஒரு வரம். எப்படி பாஸ்டர் சொல்றீங்க? சவுல் தன் மகள் மீகாலை தாவீது கொடுக்கிறார். கொடுத்துட்டு அவனை அழிக்க வேண்டும் என்று பல திட்டங்கள் போடுகிறார். அதற்கு இந்த பெண் ஒத்துழைக்கல. பிறகு தாவீது அவன் விரட்ட ஆரம்பிச்சிட்டாரு. அவன் தாவீது காடும் வனாந்தரமாக திரிகிறாரு. அப்போ அந்த வனாந்தர வாழ்க்கையில அவரு பல பெண்களை திருமணம் செய்கிறார். ஆனாலும் அந்த ஃபர்ஸ்ட் இஸ் பெஸ்ட்னு சொல்றாங்க பத்தியா, அதை விடவே இல்லை. எடுத்து வாசிங்களேன் ஒரு வசனத்தை. நான் அந்த கல்யாணத்தில் பேசணும்னு யோசித்தேன். ஆனா இப்போ அந்த 2 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 14 to 16 அது வாசிங்க. 2 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 14 to 16 வசனம். அவன் சவுலின் குமாரனாகிய இஸ்போசேத்தின் இடத்திற்கும் ஸ்தானாதிபதிகளை அனுப்பி நான் பெலிஸ்தருடைய 100 நுனித்தோள்களை பரிசமாக கொடுத்து விவாகம் பண்ணின என் மனைவியாகிய மீகாளை அனுப்பிவிடும் என்று சொல்ல சொன்னான். அப்பொழுது இஸ்போசேத் அவளை லாயீசின் குமாரனாகிய பல்தியேல் என்னும் புருஷனிடத்தில் இருந்து அழைத்து வர ஆட்களை அனுப்பினான். அவள் புருஷன் பகூரிம் மட்டும் அவள் பிறகாலே அழுது கொண்டு வந்தான். அப்னேர் அவனை நோக்கி நீ திரும்பி போ என்றான். அவன் திரும்பி போய்விட்டான். கவனிங்க, எந்த புருஷனாவது போன பொண்டாட்டியை திரும்ப கூட்டின்னு வருவானா? ஆனா பாருங்க, இது இந்த மீகாள் தேவன் கொடுத்த ஒரு கிருபை அவளுக்கு. ஏன்னா ஒரு முறை அவங்க அப்பா அவனை சாகடிக்க வேண்டும் என்று பிளான் பண்ணி தூக்கத்திலே அவன் என்ன பண்ணோம், க்ளோஸ் பண்ணு சொல்லி முயற்சி எடுக்கும் போது இந்த மீகாள் அந்த தாவீதை தப்புவிக்கிறார். அதுவும் இருக்கிறது, வேதத்தில் வாசிக்கலாம். தாவீதை காவல் பண்ணி மறுநாள் காலமே அவனை கொன்று போடும்படிக்கு சவுல் அவன் வீட்டிற்கு சேவகரை அனுப்பினான். இதை தாவீதுக்கு அவன் மனைவியாகிய மீகாள் அறிவித்து, நீர் இன்று ராத்திரியில் உம்முடைய பிராணனை தப்புவித்துக் கொள்ளாவிட்டால் நாளைக்கு நீர் கொன்று போடப்படுவீர் என்று சொல்லி மீகாள் தாவீதை ஜன்னல் வழியாய் இறக்கிவிட்டால் அவன் தப்பி ஓடி போனான். மீகாலோ ஒரு சுரூபத்தை எடுத்து என்ன, அதனாலதான் அவன் மறுபடியும் அந்த பொண்டாடி கூட்டு மாட்டான்றான். அவனுக்கு ஏற்கனவே 7 மனைவி இருக்குது. அதை விட அவன் மேல அவனுக்கு ஒரு பாசம். ஏன்னா 100 நுனித்தோலை பரிசுமாய் கொடுத்து கல்யாணம் பண்ண ஒரு ஆளு. கவனிங்க, இதுவும் மேன்மை அடைவதற்கு தேவன் கரத்தினாலே கிடைக்கிற ஒரு ஆசீர்வாதம். மனைவியா இருக்கட்டும், பிள்ளைகளா இருக்கட்டும், ஊழியரா இருக்கட்டும், ஊழியக்காரனா இருக்கட்டும், அது எல்லாமே உங்களுக்கு தேவன் கொடுக்கிற ஒரு கிஃப்ட். பைபிள் சொல்லுது. நீதிமொழிகளை பார்த்தீங்கன்னா இல்லையா, மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான், கர்த்தரிடத்திலே தயை பெறுகிறான். ஏன் தாவீது மறுபடியும் போய் மீகாள் என்ன சொல்றான்? மீகாள் அவனை அவமதித்தவள் இல்லையா, அவனை தேவனே அவளை சபிச்சாரு. அப்படி இருந்தா கூட இல்லையா, அவளை தாவீது நேசிப்பதற்கு ஏதோ அவட்ட ஒரு நல்ல குணங்கள் இருக்கிறது. ஆமா சொல்லுங்க, புரியுதா? நல்ல குணங்கள். அதனால்தான் இல்லையா, மீகாலை விட பல 1000 மடங்கு அழகுள்ள திறமை உள்ளவெல்லாம் அபிகாயில். ஆனா அவன் பாருங்க, மீகாலை போயிட்டோப்பா, எனக்கு மறுபடியும் அவன் வேணும். தேவனால் சபிக்கப்பட்டவளா இருந்தாலும் தாவீது அவள் என்ன பண்ணல, மறக்கவே இல்லை. பாருங்க, புரியுதா? ஆமா, இது தேவ கிருபை.
இந்த கிருபை எல்லாருக்கும் கிடைக்குமானா கிடைக்கும். ஏசப்பாவை ஏற்றுக்கொண்ட எல்லாருக்குமே தேவன் நம்மளுடைய கிருபையில கொடுப்பார். நீங்க நினைக்கிறீங்க, ஐயோ எனக்கு வந்தது சரியில்லை பாஸ்டர். ஜெபம் பண்ணு, ஜெபம் பண்ணு, மாத்துவார். ஜெபம் பண்ணு, மாத்துவார். எத்தனை பேர் நம்புறீங்க? நீங்க நினைக்கலாம் ஒன்னுத்துக்கும் ஆக்கல பாஸ்டர். ஜெபம் பண்ணு, மாறும், மாறும். எல்லாம் அந்த அபிஷேகம் தான். ஆமென் சொல்லுங்க. நீங்க பிரச்சனையை பார்க்க கூடாது, தெய்வத்தை பாரு. ஹல்லேலூயா. பிரச்சனையை பார்க்காத. லேசான ஆள் இல்ல சொல்றான். நேத்து ஒரு வார்த்தையை வாசிச்சேன். ஒரு சின்ன பையன் பேசுறான், ஜல்லிக்கட்டுக்கும் கல்யாணத்துக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கான். ஜல்லிக்கட்டுக்கும் கல்யாணத்துக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கு. சின்ன பையன் இன்னும் முளைச்சு 3 வேலை. ஏன்னா என்ன ஒற்றுமைனா, வளர்த்தவன் எஸ்கேப் ஆயிடுவானா, அடைக்கிறவன் மாட்டுவானா. வளர்த்தவன் எஸ்கேப் ஆயிடுவான். இப்போ சாலமன் ரஜினி எஸ்கேப். இப்போ கிறிஸ்டோபர் அவர் தான் அந்த காலை அடக்கிறவர், அவர் மாட்டிக்குவாரு. குத்தம் தூக்கி எட்ட போடுறோம் இல்லையா, மறுபடியும் குத்தம். வளர்த்தவன் எஸ்கேப் ஆயிடுவான். அடக்கணவன் மாட்டிக்குவான், அடக்கணவன் மாட்டிக்குவான். ஹலோ, ஏன் தாவீது மறுபடியும் மீகாலை கொண்டு வர சொல்றான்? அவ பாருங்க, உண்மையை நேசிச்சான். ஒரு நேசம், ஒரு நேசம் தன் உயிரை காப்பாத்தினா இல்லையா? கவனிங்க, அந்த அப்பாவா புருஷனான்னு ஒரு சண்டை. நீங்க என்ன பண்ணுவீங்க? அப்பாவா புருஷனா யாருக்கு நீ முதல்ல கொடுப்பீங்க? போய் சொல்லாம சொல்லுங்க. அப்பாவா புருஷனா இன்னும் கேட்டா யாருக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க? ஆஃப்டர் மேரேஜ் அப்பாவா? அவர் எஸ்கேப் ஆயிடுவாரு. கவனிங்க, ஆஃப்டர் மேரேஜ் அப்பாவா புருஷனா புருஷன் தான் முக்கியம் இல்லையா? ஆமா, ஸ்தோத்திரம். அப்போ கவனிங்க, மீகாளுடைய வாழ்க்கையில அப்பாவா புருஷனான்னு பார்க்கும்போது அவ அப்பாவை விட்டுட்டா. சொல்றா, ஏண்டி அவங்க அப்பா கீழே சொல்றான் பாருங்க. சொல்லுங்க 19 கீழே வாசிங்க. மீகாலோ ஒரு சொரூபத்தை எடுத்து கட்டிலின் மேல் வைத்து அதன் தலைமாட்டிலே ஒரு வெள்ளாட்டு தோலை போட்டு, என்ன ஞானமுள்ள பெண்ணு பாருங்க, துப்பட்டியினால் மூடி வைத்தால், தாவீதை கொண்டு வர சவுல் சேவகரை அனுப்பின போது அவர் வியாதியாய் இருக்கிறார் என்றால், வியாதியாய் இருக்கிறான்னு அந்த மக்கள் சொல்றான். அப்பொழுது தாவீதை பார்க்கிறதற்கு சவுல் சேவகரை அனுப்பி அவனை கொன்று போடும்படிக்கு கட்டிலோடே அவனை என்னிடத்திற்கு எடுத்துக்கொண்டு வாருங்கள் என்றான். சேவகர் வந்தபோது இதோ சொரூபம் கட்டிலின் மேலும் வெள்ளாட்டு தோல் அதன் தலைமாட்டிலும் கிடக்க கண்டார்கள். அப்பொழுது சவுல் நீ இப்படி என்னை ஏய்த்து என் பகைஞனை தப்பவிட்டு அனுப்பினது என்ன என்று மீகாளிடத்தில் கேட்டான். மீகாள் சவுலை நோக்கி, என்னை போகவிடு, நான் உன்னை ஏன் கொல்ல வேண்டும்? இவதான் அவனை போவிட்டா. யோ போயிடியா, உன்னை கொல்றதுக்கு அப்பா ரெடி பண்றாரு, போயிடுன்னு. இப்போ அப்படியே மாத்தி சொல்றா, என்னை கொன்னுடுவேன்னு சொன்னாரு, நான் விட்டுட்டேன். கொல்ல வேண்டும் என்று அவர் என்னிடத்துல சொன்னார் என்றான். இதுதான், இதுக்காகவே நான் நினைக்கிறேன் இல்லையா? மறுபடியும் மீகாலை இல்லையா கொண்டு வான்றாங்க. ஹலோ, இது ஒரு தேவ கிருபை. ஆமா சொல்லுங்க. அதனால நீங்க உலகத்தையும் மாம்சத்தையும் பிசாசை பார்க்க கூடாது இல்லையா? உங்களுக்கு தேவன் கிருபையாய் கொடுத்து அந்த தெய்வத்தை நோக்கி பார்க்க வேண்டும் இல்லையா? சொல்றது வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் கொடுக்கிற சுதந்திரம். புத்தி உள்ள மனைவி கர்த்தர் அருளும் ஈவு, கிஃப்ட். அப்போ ஒவ்வொருத்தரும் புத்தி உள்ள மனைவிகளாய், புருஷர்களாய், வாலிபராய், வாலிபலியாய் மாறணும். அவர் அந்த புத்தியை அருளுகிறார். ஆமா சொல்லுங்க. அப்பா அம்மா வீடு ஆசி சேர்த்திப்பாங்க, அவ்வளவுதான், தோத்திரம். ஆனா புத்தி உள்ள மனைவியோ புத்தி உள்ள புருஷனோ அமைவதெல்லாம் தேவன் கொடுக்கிற ஈவு. ஆனா சொல்லுவேன், கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன பண்ணு, நீ ஜெபம், ஆண்டவரே நல்ல நல்ல புருஷனை கொடுங்க, நல்ல மனைவியை கொடுங்கன்னு ஜெபிக்க ஆரம்பிக்கணும் இல்லையா? தோத்திரம். அவ பாரு, ஆண்டவன் ஜெபத்தை கேட்டு
இல்லையா உன் எதிர்கால வாழ்க்கைக்கு தேவையான நல்ல கணவனையோ நல்ல மனைவியோ ஆண்டு கொடுத்து உன் குடும்பத்தை கட்டுவார். நீ கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு மாசம் முன்னாடி ஜெபம் பண்ணினா இல்லையா தோத்துறோம், எல்லாம் முடிஞ்சு தோத்துறோம் இல்லையா. ஆமா, எது கிடைக்குமோ தெரியாது. நான் கல்யாணம் முன்னாடி ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இவ்வளவு பெரிய ஊழியம் செய்வது எனக்கு தெரியாது. ஆனா தேவன் என்னை ஏவினார், தேவன் என்னை ஏவினார். ஜெபம் பண்ண ஆரம்பிச்சேன். ஹல்லேலூயா. இப்ப எங்க ஐயா ஆனூர்ல ஊழியம் செஞ்சாரு. அவரை கல்யாணம் பண்ணதுக்கு எவ்வளவு பேர் ஆசைப்பட்டாங்க. ஆனா ஜாய் மோஸ் தான் உங்களுக்கு ஆண்டு தெரிந்து கொண்டார். நீ பாருங்க, அவர் போயிட்டாலும் அவர் ஊழியத்தை கட்டி எழுப்புறாங்க பாருங்க அந்த அம்மா. இப்ப என்ன சொல்றேன்னு தெரியுமா? வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் கொடுப்பாங்க. ஆனா உங்களுக்கு புத்தி உள்ள கணவனோ மனைவியை கொடுப்பது தேவன் தான். அதனால நீ என்ன பண்ணணும் இல்லையா? ஆமா, உனக்கு புத்தி தெரிஞ்சிட்டோன்னே ஆண்டவரே எனக்கு இல்லையா ஸ்தோத்திரம், புத்தி உள்ள கணவன் அமையணும், புத்தி உள்ள மனைவி அமையணும் இல்லையா ஸ்தோத்திரம். இல்லையா பாம்போ பள்ளியோ போறான் எனக்கு கிடைக்கூடாது தோத்திரம் இல்லையா. ஆமா, நீ ஜெபம் ஆரம்பிச்சிட்டினா கர்த்தர் கிருபை செய்ய ஆரம்பிப்பா. அது தேவனுடைய கரத்தினால் தான் ஆகும். ஆமென் சொல்லுங்களேன். எத்தனை அது நம்புறீங்க? அந்த வசனம் நம்புறீங்க? அப்பா அம்மா உனக்கு ஒரு 50 சவரம் எப்படியாவது கஷ்டப்பட்டு இல்லையா கடனை உடனே வாங்கி போட்டு உன்னை பேக் பண்ணி அனுப்பிச்சிருவாங்க. அது பெத்த கடமை அது. ஆனா நீ சந்தோஷமா இருக்கிறது நலமா இருக்கிறதெல்லாம் தெய்வத்தின் கையில இருக்கிறது. புரியுதா? அதனால்தான் தாவீது பாருங்க, அவனுக்கு பல நல்ல அழகான மனைவிகள் அமைஞ்சாதான் அந்த ஃபர்ஸ்ட் மனைவி மீகாலை திரும்ப கூட்டினுவாங்க. எனக்கு அவ வேணும். அவனுக்கு அவங்க அப்பா வேற ஒருத்தரும் கை பண்ணி குத்துட்டாரு, இருந்தாலும் அவளை கொண்டு வான்றான் அவன் ராஜா. ஹல்லேலூயா. புரியுதா? நான் அடிக்கடி கேட்டிருக்கேன், அடுத்த ஜென்மன் ஒன்று இருந்து இதே மனைவி இதே கணவன் உங்களுக்கு கிடைச்சா என்ன பண்ணு? சாமி என்னை விட்டுடு சாமி. யாரும் கை தூக்க மாட்டீங்க, நல்லாவே தெரியும். ஏன் நீ பட்டுட்ட அடக்கி பார்த்த முடியல, அடங்கிட்டேன். சில பேர் அடங்கிட்டான், அடக்கி பார்த்தான் முடியல. ஏன்னா அது கால முடியலையா தோத்துற வண்டி ஓட்டு. ஆமே. ஏன்னா தேவனுடைய கரத்தினாலதான் ஒரு புத்தி உள்ள கணவனோ புத்தி உள்ள மனைவியோ புத்தி உள்ள பிள்ளைகளோ நமக்கு கிடைப்பது. அதுக்காக நீங்க செபிக்கணும், சும்மா இல்ல. ஏன்னா வீடும் ஆஸ்தியும் தான் பிதாக்கள் செய்வாங்க. ஒருத்தர் நல்ல மனைவி நல்ல கணவன் நல்ல பிள்ளைகள் அமைவதெல்லாம் தெய்வ கிருபை தான். நம்மளை எழுந்திருக்கலாம். மீதி காரியங்கள் உங்களுக்கு யூடியூப்ல வரும், கேட்கணும். உங்களுக்கு சொல்லி ஒண்ணு அபிஷேகம். அந்த அபிஷேகம் உங்களுக்குள்ள இருக்கிற திறமைகளை வெளியே கொண்டு வரும். தேவனுக்காய் பயன்பட அது உங்களுக்கு புரோச்சனமாக இருக்கும். 2025 நீங்கள் தேவனுக்காய் பயன்படணும் இல்லையா? குடும்பத்துக்கு பயன்படணும், நீங்கள் இந்த சமுதாயத்துக்கு பயன்படணும். அதுக்கெல்லாம் உங்களுக்கு தேவை இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க, வாஞ்சிங்க, விரும்புங்க. ஜெபத்தில் ஆண்டவரே எனக்கு அபிஷேகம் வேணும், உங்களுடைய வரங்கள் வேணும், வல்லமை வேணும் சொல்லி ஆண்டவர்கிட்ட கேளுங்க. கர்த்தர் உங்களுக்கு அந்த ஞானம் கிருபை புத்தி இல்லையா எல்லாவற்றையும் கொடுத்து உங்களை ஒரு சமயோகித பிள்ளைகளை மாற்றுவார் ஆண்டவர். ஆமா, கை உயர்த்தி கண்ணை மூடி கேளுங்க, கை வைத்து ஜெபம் பண்ணுங்க. பரலோக பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசுவின் நாமத்தில் இந்த மனமகிழ்ச்சியான இந்த காலை வேளைக்காய் ஸ்தோத்திரம். இந்த காலை நேரத்தில் அப்பா நீர் கொண்டு வந்த பிள்ளைகளுக்காய் நன்றி ஆண்டவரே. விசேஷமாய் இந்த வாரம் ஆண்டவரே உம்முடைய கரத்தினால தான் எங்களை மேன்மைப்படுத்த முடியும். அந்த கரம் தான் எங்களை அபிஷேகம் பண்ணியிருக்கு. அந்த கரம் தான் எங்களுக்கு ஒரு புத்தி உள்ள கணவனையோ மனைவியோ பிள்ளைகளை கொடுத்து இருக்கிறது. ஆண்டவரே நீ அவங்களை கொண்டு நீ மேன்மைப்படுத்துவீராக சுவாமி. ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அந்த கரம் தான் எங்களுக்கு திறமைகளை கொடுத்திருக்கு, தாளந்த கொடுத்திருக்கிறது.
ஆண்டவரே நாங்கள் பயன்படுத்தணும் ஆண்டவரே. ஆண்டவரே ஐயா 30, 60, 100மான நல்ல எங்கள் தாளந்துகளை நாங்கள் வளர்க்க என் கிருபத்தாருன்னு கேளுங்க. ஆமா, உங்க தாளந்துகளை நீங்கள் உலகத்தில் கொண்டு போய் போடுவதை விட தேவ சபையில போடுங்க, ஊழியத்துல போடுங்க. ஆமா, நீங்க நிச்சயமா ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். உங்களை ஆண்டவர் 1000 பேருக்கு அதிபதிகளாகவும், 100 பேருக்கு அதிபதிகளாகவும், 50 பேருக்கு அதிபதிகளாகவும், 10 பேருக்கு அதிபதிகளாகவும் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். அந்த ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதியும் கர்த்தருடைய ஆவியானவர் இந்த பிள்ளைகளை கிருபையாய் இந்த வருஷத்தில் ஆண்டவரே எல்லா அந்த திருசபை வர எல்லாரையும் நீங்க அபிஷேகம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்திலே மாமிசமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னீரே. உடைய வார்த்தைப்படியே இந்த திருசபைக்கு வருகிற பெரியோர் மேலும், முதியோர் மேலும், வாலிபர்கள் மேலும், வாலிப மக்கள் மேலும், புருஷர்கள் மேலும், ஸ்திரீகள் மேலும், சிறு பிள்ளைகள் மேலும் ஆண்டவரே உடைய அபிஷேகத்தை ஊற்றும் ஆண்டவரே. அந்த ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதியும். நல்ல சுக பல ஜீவன் ஆரோக்கியம் தீர்க்காயுசு உண்டாகட்டும். வியாதிகளோ பலவீன போராட்டங்களோ ஒன்றும் தொடாதபடிக்கு உங்களை காத்துக்கொள்ளும். ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. பரிசுத்தமானவரே ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் இப்போதும் எப்போதும் சதா காலமும் அவருடைய வருகை மட்டும் இருந்து நம்மை காத்துக்கொள்வாராக. ஆமென். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டிட கடவர் என்பதே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு வாழ்த்திக் கொள்ளுங்கள்.